வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள இயல் 3 தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவருங்கிற உரைநடை பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் இது. நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நிறைய வருஷங்கள் இருக்கும். எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோடு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது தான் கொஞ்சம் டஃப்பாக நிறையா கொஷின்ஸ் இருக்க மாதிரி தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உரைநடை உலகம் தேசியம் காத்த செம்மல் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டே வந்து லெசனோட பேரே பாருங்களேன், தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு இருக்குது. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை யார் சொன்னால் ஏன் இவ்வளவு பிரபலமாக இவ்வளோ துணை பெயர்கள் இவ்வளோ அடைமொழி இருக்கும்போது அதில் இந்த தேசியம் காத்த செம்மல்ங்கிறது மட்டும் லெசனுக்கே பேராக வந்திருக்கே அப்படின்னா அதை யார் சொன்னா அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்கிறாருன்னா இவரை தேசியம் காத்த செம்மல்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது எங்கே சொல்கிறாருன்னா ஒரு கல்யாண வீட்டில் சொல்கிறாரு. திருவி கல்யாண சுந்தரனார் எங்கே சொல்கிறாரு, இது வந்து ஷார்ட்கட்காக சொல்கிறேன், அவர் கல்யாணத்துல எல்லாம் சொல்லலை, ஷார்ட்கட்காக சொல்கிறேன், கல்யாணத்தில் சொல்கிறாரு. அதனால தான் அது அவ்வளோ மக்கள் இருக்க இடத்துல சொன்னதுனால அது ரொம்ப ரீச் ஆகி அதுவே ஒரு லெசனுக்கு பேராக வர்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மல் யார்? பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். அது தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது கல்யாணத்தில் சொன்னதுனால பிரபலமானுச்சு. அது சொன்னது யார்? கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பசும்பொன் அப்படிங்கிற பேர் வந்து அவரோட ஊரோட பேர். ஊங்கிறது எதை குறிக்கும்னா அவரோட அப்பா பேர் உக்கிர பாண்டி அப்படிங்கிறவ. அவங்க உக்கிர அப்படிங்கிறதுக்கு ஊ வரும், அதனால அந்த ஊங்கிற எழுத்து குறிக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அப்பா பேர் ஞாபகம் இருக்கும், ஊர் பேர் ஞாபகம் இருக்கும். இந்த லெசன் பேரை படிக்கும்போதே தேசியம் காத்த செம்மல்ங்கிறது அவரோட அடைமொழி. அதை சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. நம்மளோட நாட்டோட விடுதலைக்காக பாடுபட்டவங்க பல பேர் இருக்காங்க. சமுதாய பணி செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. அரசியல் பணி செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. இது அத்தனையுமே செஞ்சு புகழ்பெற்ற ஒரு தலைவர்னா அது வந்து பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் தான். அதனால தான் ஜாதியை தாண்டி மதத்தை தாண்டி இன்னமும் நம்மளோட உள்ளங்கள்ல இருக்கிறதுக்கு காரணம் இது அத்தனையிலும் ஈடுபட்டவர் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஃபர்ஸ்ட் லைனே என்னன்னா, தேசியமுடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யாருன்னா பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இது இம்பார்ட்டண்டான கொஷின். தேசியமுடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு தொண்டு செஞ்சவர் யாரு? பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற உள்ள தேசியம் வருது இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியமுடல் தெய்வீகம் உயிர் என கருதி செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பாடத்தை ஃபுல்லாக ஷார்ட்கட்டில் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த யார் யார் முத்துராமலிங்க தேவரை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிற வரிகளை வந்து தனியாகவும் வருஷங்களை தனியாகவும் அது மாதிரி அவருடைய அடைமொழியை தனியாகவும் எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு தொகுத்து தர்றேன். அப்போ இன்னும் படிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருங்க. அப்போ பார்த்துட்டு திரும்ப அதை படிக்கும்போது தான் அந்த வருஷங்கள்லேருந்து அதை சொன்ன கூற்றுலேருந்து எல்லாமே தெளிவாக மனப்பாடமாக இருக்கும். இதில் வந்து எல்லா கொஷின்ஸையும் சொல்லிடுவேன். அதில் வந்து தொகுத்து கொடுக்கறது மட்டும்தான். சில கொஷின்ஸ் எல்லாம் அதில் மிஸ் ஆகும். அதனால் இந்த லெசனையும் படிச்சுக்கோங்க. இப்போ வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றார். இது மொத்தமாகவும் கொடுக்கலாம், இல்லை வேற எப்படி கொடுக்கலாம்னா ஒரு லைனாகவும் கொடுக்கலாம். இடையில கமா வந்திருக்கு இல்லையா, அந்த கமா உள்ள அதை மட்டும் கொடுத்து கூட யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, பெரியவங்க எப்படி இருப்பாங்கன்னா தியாக உணர்வோடு இருப்பாங்க. நிறைய பசங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைங்களுக்காக, அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரியவங்க எப்படி இருப்பாங்க? தியாகியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனி துணிச்சல் இருக்கும். நம்மள்ட்ட இருக்க துணிச்சல் மாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட பல அனுபவங்கள் இருக்கிறதுனால தனி துணிச்சல் இருக்கும் இந்த ரெண்டு பெரியவங்கள்ட்ட. அப்போ வந்து இந்த 2 வார்த்தை வந்தால் பெரியார் சொன்னதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், அந்த இடத்துல தியாகின்னு வந்திருக்கா, அப்போ அதை சொன்னது பெரியார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது வந்து பெரியார்னு சொல்லலாம். அப்படி இல்லை, உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் என்று முத்துராமலிங்க தேவரை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் பெரியார். அது மட்டும் இல்லாமல் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாலும் தந்தை பெரியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல்ங்கிற வார்த்தை வந்தால் பெரியார். அதுவே உண்மையை பற்றி அடுத்த பேஜில் இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். அதனால் தனி துணிச்சல்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது.
பெரியவங்க எப்படி இருப்பாங்க? தனித்துணிச்சலோடு இருப்பாங்க, தியாகத்தோடு இருப்பாங்க. அப்போ தியாகிங்கிற வார்த்தை வந்தாலும் தனித்துணிச்சல்ங்கிற வார்த்தை வந்தாலும் தந்தை பெரியாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இளமை காலம். இளமை காலம் எப்படி இருந்துச்சு, அவரோட இளமை காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். முத்துராமலிங்க தேவர் வந்து 1908 அக்டோபர் 30 பிறந்தார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 1908 1908 அதே மாதிரி 1963 இந்த வருஷங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 1908 1963 இது வந்து பிறந்த வருஷம். இந்த 1963ங்கிறது இறந்த வருஷம். ரெண்டுத்துலேயுமே என்ன வரும்னா அக்டோபர் 30. ரெண்டுத்துலேயுமே என்ன வரும்? அக்டோபர் 30ங்கிறது வரும். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இதில் அவர் பிறப்பு வந்து நிறையா முட்டையாக வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்த வருஷத்தில் பாருங்கள், இதில் ஒரு 1908ங்கிறதுல ஒரு முட்டை, 8ங்கிறதுல மேலே ஒரு முட்டை கீழே ஒரு முட்டை போட்டு 8. அடுத்து வந்து மாதம் வந்து மாதத்துலேயும் முட்டையில் ஆரம்பிக்கிற மாதம், 4லையும் பார்த்திங்கன்னா 3 ஒரு முட்டை 30. அதே மாதிரி இறந்த நாளும் வந்து அக்டோபர் 30 தான், ஒரே டேட்டு தான். வருஷம் மட்டும் எப்படின்னா 1963, 6லையும் ஒரு முட்டை, 3 வந்து அப்படியே இப்படி போட்டோம்னா முட்டையாக வந்துடும். அப்போ அவர் பிறப்பும் இறப்பும் முட்டையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1908 அந்த வருஷம் மறக்காது. அக்டோபர் 30 முட்டையில் ஆரம்பிக்கிற மாதம், அக்டோபர் 30 முட்டையில் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இறந்த வருஷமும் 1963. அந்த இறந்த வருஷம் கூட அது ஒரு கண்டினியூஷனில் வரும். அது நான் வருஷங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன். அவ்வளவுதான். இந்த 1908 அக்டோபர் 30ங்கிறதும் 1963 அக்டோபர் 30ங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறப்பு இறப்பு. ஓகேங்களா? அடுத்து வந்து வருஷம் ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்து அவர் எந்த இடத்துல பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பேர்லேயே வருது இல்லையா, அது பசும்பொன்ங்கிறது அவர் பிறந்த ஊர். அது என்ன மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம். பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியான ஒரு இடம் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். ஆனால் அங்கேயும் ஒரு பசுமையான இடத்துல பிறந்தவர் தான் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமையான இடத்துல பிறந்தவர் தான் அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அப்பா பேர் வந்து உக்கிரபாண்டி தேவர், அம்மா பேர் இந்திராணி அம்மையார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அப்பா ரொம்ப உக்கிரமானவர். நல்லா செல்வ செழிப்பான குடும்பம் தான் இவங்க. அப்பா வந்து ரொம்ப உக்கிரமானவர், அம்மா வந்து ஒரு ராணி அம்மா மாதிரி இருந்தவங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா வந்து ரொம்ப உக்கிரமானவர், அம்மா வந்து ராணி அம்மா மாதிரி இருந்தவங்க. இவர் வந்து இளமையிலேயே அம்மாவை இழந்துட்டாரு. அதனால இஸ்லாமிய பெண்மணி தான் பாலூட்டி வளர்க்குறாங்க. அடுத்து வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னோட தொடக்கப்பள்ளியை ரொம்ப கமுக்கமாக தான் முடிக்கிறாரு. யாருக்கும் வெளிப்படையாக காமிச்சிக்காம ரொம்ப கமுக்கமாக முடிக்கிறாரு. எங்கன்னா கமுதியில். தொடக்கப்பள்ளியை படித்தது எங்கே? கமுதியில். கமுக்கமாக முடிச்சிட்டாரு. ஆனால் உயர்நிலை பள்ளியை என்ன பண்ணுறாரு? ரொம்ப ஆகா ஓகோன்ட்டு ஒரு மலை மேலே ஏறி படிக்கிறாரு. எங்கன்னா பசுமலையில் ஏறி படிக்கிறாரு. அப்புறம் வந்து டைரெக்டாக மாவட்டத்துக்கே போயிடுறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே போய் அங்கே படிக்கிறாரு. ஓவராக பில்டப் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடக்கப்பள்ளியை கமுதியில் முடிச்சிடுறாரு. ஆனால் உயர்நிலை பள்ளியில் ஒரு மலையில் போய் படிக்கிறாரு. ஒரு டைரெக்டாக மாவட்டத்துக்கே போகிறாரு. பசுமலை உயர்நிலை பள்ளியில் ராமநாதபுரத்திலும் பயில்றாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கப்ப அவர் வாழ்க்கையில் ஒரு பிளேக் நோய்ங்கிற ஒரு நோய் வந்து ப்ளே பண்ணிடுச்சு. என்ன நோய்? பிளேக் நோய் வந்து ப்ளே பண்ணிடுச்சு. அவர் வாழ்க்கையில் அவரோட படிப்பில் ப்ளே பண்ணது எது? பிளேக் நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதனால் வந்து அவர் பிளேக் நோய் வந்ததுனால அவரோட படிப்பு நின்று போச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் நிறைய நூல்களை படித்து அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிறாரு. இதே மாதிரி நூல்களை படித்து அறிவையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்ட இன்னொரு அரசியல்வாதி யார்? காமராஜர். அடுத்து பல்துறை ஆற்றல். வேற என்ன துறையிலலாம் இவர் ஆற்றல் பெற்றிருக்காரு அப்படின்னு பாருங்க. பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு தமிழ் ஆங்கிலம் 2 மொழியுமே தெரியும். சாதாரணமாக ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன இருக்கும்? தமிழ் இருக்கும், ஆங்கிலம் இருக்கும். அந்த 2 மொழியுமே பள்ளிக்கூடத்துக்கு பாதியில் நிறுத்தினாலும் அந்த 2 லாங்குவேஜையுமே கற்றுக்கிட்டாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவருக்கு இருக்க பல்வேறு துறை ஆற்றல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்கணும்னு
சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஜோசியம் பார்த்து இந்த டைமில் இப்படி மருத்துவம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜோசியம் பார்த்து தான் மருத்துவம் பார்ப்பார். அப்படி மருத்துவம் பார்க்குறப்ப அவங்களுக்கு சரியாகலை, ரொம்ப நாள் சரியாகாமலே இருக்குது அப்படின்னா துப்பாக்கியால் சுட்டுருவாங்க. சுட்டுட்டு அதுலேருந்து தப்பிச்ச குதிரையில் ஏறி ஓடி போயிடுவார். அப்படி குதிரையில் ஏறி ஓடி போகையில் யாராவது தடுக்க வந்தாங்கன்னா அவளுக்கு சிலம்பம் தெரியும், சிலம்பம் கம்பால் அடிச்சுட்டு ஓடி போயிடுவார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு பல்வேறு துறை ஆற்றல்கள் என்னென்ன, அவர் வந்து ஜோசியம் பார்த்து தான் மருத்துவம் பார்ப்பார், எந்த டைமில் பார்க்கணும் என்னென்னு. அதுக்கப்புறம் அப்படி ரொம்ப நாள் வரைக்கும் அவங்களுக்கு சரியாகலைன்னா துப்பாக்கியால் சுட்டுருவார். அப்படி துப்பாக்கியால் சுட்டதுனால யாராவது வந்தாங்கன்னா குதிரையில் ஏறி ஓடி போயிடுவார். அப்படி ஓடும்போது யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா சிலம்பம் கம்பு கையில் வச்சுருப்பாரு, அதெல்லாம் அடித்து போட்டுருவார். இதுதான் அவருடைய பல்வேறு துறை ஆற்றல்கள். அவர் வந்து இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து விடுதலை போராட்டத்தின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் இவர் என்னெல்லாம் பங்கு கொண்டார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்டத்தின் பங்கு என்னன்னா, முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தனது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்திடுச்சு. மேடைகளில் அவர் தனது பேச்சாற்றல் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றின வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுதாங்க. அதனால அச்சமடைந்த ஆங்கில அரசு என்ன பண்ணுச்சுன்னா அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுச்சு. வாய்ப்பூட்டு சட்டம்னா என்னன்னா, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம். வாய்ப்பூட்டு சட்டம் என்றால் என்ன, எதை பேசுறதுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் என்று கேட்டாங்கன்னா, அரசியல் பேசக்கூடாது, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாதுங்கிறது தான் வாய்ப்பூட்டு சட்டம். அடுத்து வாய்ப்பூட்டு சட்டம் யார் யாருக்கெல்லாம் போட்டுச்சு ஆங்கில அரசுன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கும், தென்னிந்தியாவில் நம்ம சைடு வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் போட்டுச்சு. இதில் நம்ம சைடு முத்துராமலிங்க தேவருங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர், ஏன்னா நிறையா பேர்கள்லாம் வரும். அதில் பாலகங்காதர திலகர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கிற பிள்ளைக்கு வந்து பால் குடிக்க விடாமல் வாயில் பூட்டு போட்டது பிரிட்டிஷ் அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை கூட குடிக்க விடாமல் வாய்க்கு பூட்டு போட்டது யாருக்குன்னா பாலகங்காதர திலகர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னாட்டில் நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு போட்டுச்சு. அவ்வளோதான். வட இந்தியாவில் பாலகங்காதர திலகர், தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவர். வாய்ப்பூட்டு சட்டம். வாய்ப்பூட்டு சட்டம்னா எதை பேசக்கூடாதுங்கிறதுக்கு வாய்ப்பூட்டு சட்டம், அரசியல் பேசக்கூடாதுங்கிறதுக்கு. இது நம்ம இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருவி கல்யாண சுந்தரனார் தான் தேசியம் காத்த செம்மாள்னு இவரை பாராட்டினார். அவர் வந்து திருமணத்தில் ஒரு கல்யாணத்தில் வந்து எல்லார் முன்னாடியும் சொன்னதுனால அந்த பேர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசியம் காத்த செம்மாள்ங்கிறது அதுதான் லசனோட பேர். அடுத்து நேதாஜியுடன் இவருக்கு என்னெல்லாம் தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வங்க சிங்கம்னு அழைக்கப்படுறவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வங்க சிங்கம்னு அழைக்கப்படுறவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்னு கூட சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க, நேதாஜின்னு வந்துடும். இந்த லெசன்லேயே ராஜாஜிங்கிறது வருது. அதனால சில இடத்துல வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நேதாஜிங்கிறது நேற்று வச்ச கஞ்சியை குடித்தவர் நேதாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். நேற்று வச்ச கஞ்சியை குடித்தவர் நேதாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவர் வங்க சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வங்கமான ஒரு சிங்கம். இவர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி, ஆனால் வங்கமான சிங்கம். ஏன்னா நேற்று வச்ச கஞ்சியை குடிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்க சிங்கம் என போற்றப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. அவரை தான் தன்னோட அரசியல் குருவா இவர் ஏற்றுக்கிட்டார். யாரை அரசியல் குருவா ஏற்றுக்கிட்டாரு? நேதாஜியா, இல்லை வந்து ராஜாஜியா, இல்லை காந்திஜியா, அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நேதாஜி. ஏன் அவர் நேதாஜி அரசியல் குருவா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நேற்று வச்ச கஞ்சி இப்போ உள்ள அரசியல்வாதி எல்லாம் அப்பப்போ புதுசாக சமைச்சு சாப்பிட்றாங்க, என்னென்னமோ சாப்பிட்றாங்கிறப்ப நேற்று வச்ச கஞ்சியை சாப்பிட்ற ஒரு அரசியல்வாதினா அவர் பெரிய ஆள் தானே. அதனால நேதாஜி தான் அரசியல் குருவா வச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் 6 நேதாஜி மதுரைக்கு வர்றாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த டேட்டு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த டேட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 1939 செப்டம்பர் 6
இதுதான் வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு வந்தது, அதாவது தமிழகத்துக்கு வந்த டேட் வந்து 1939 செப்டம்பர் 6. இதை எதுக்கு இந்த 9 வந்து இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, அது வந்து ஞாபகத்துக்காக. இதில் வருஷத்தில் 2 தடவை இப்படி வரும், மாதத்தில் வந்து ஒரு தடவை இப்படி வரும், டேட்டில் வந்து அது அப்படியே தலைங்கீழ வந்த மாதிரி இருக்கும். இது வந்து அப்படியே நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் 9 கூட இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். 1939 செப்டம்பரில் அதே மாதிரியே வரும். அப்போ மாதமும் ஞாபகம் இருக்கும், டேட்டு தலைங்கீழ வர்ற மாதிரி இருக்கும், அப்போ வருஷமும் ஞாபகம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து நேதாஜி வந்து மதுரைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த டேட் 1939 செப்டம்பர் 9. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வந்து நான் எழுதிக்கோங்க, செப்டம்பர் 6 அப்படிங்கிறத கையால் செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் அப்படி படிக்காதீங்க. அந்த வருஷத்துக்கு பக்கத்துலேயே 1939 செப்டம்பர் 6ங்கிறத புக்கில் எழுதிக்கோங்க. அப்படி டேட்டெல்லாம் வந்து நம்பரில் எழுதி வச்சிங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும். இவர் வந்து நேற்று வச்ச கஞ்சி குடித்ததுனால இவர் அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரா? அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனது இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால் தமிழகத்திலேருந்து பல பேர் இந்த இந்திய தேசிய இராணுவத்தில் இணைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நேதாஜியோட பெயரில் தான் ஒரு வார இதழையும் நடத்தினார். எப்படின்னா, நேற்று வச்ச கஞ்சி எப்போல்லாம் குடிக்கிறாரோ அதை ஒரு நியூஸாக, வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நியூஸாக போடுவார். டெய்லி கிடையாது, வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நியூஸாக போடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் எதுன்னு கேட்டாங்கன்னா, நேற்று வச்ச கஞ்சியை குடித்த நேதாஜியின் பெயரில். அரசியல் குருவாக யாரை ஏற்றுக்கிட்டாருன்னா, நேற்று வச்ச கஞ்சியை குடித்த நேதாஜியை தான் அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் வந்த வருஷம் 1939 செப்டம்பர் 6. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யாருன்னா வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனவர் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதில் தமிழகத்தில் நிறைய பேர் இணைய காரணம் யாராக இருந்ததுன்னா முத்துராமலிங்க தேவர். அவ்வளோதான். அடுத்து அதோட பேச்சாற்றலில் உள்ள கொஷின்ஸாக பார்ப்போம். பேச்சாற்றல், தனது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். இவர் எங்கே ஃபஸ்ட்டு பேசினார், யாரை பற்றி பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. சாயல்குடிங்கிற ஊரில் சாயங்கால நேரத்தில் குடிச்சிட்டு 3 மணி நேரம் பேசுகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயங்கால நேரத்தில் குடிச்சிட்டு நல்லா 3 மணி நேரம் பேசுகிறாரு. யாரை பற்றினா விவேகானந்தரின் பெருமையை பற்றி பேசுகிறாரு. ஒரு படம் ஓடுற நேரம் பேசுகிறாரு, 3 மணி நேரம் பேசுகிறாரு. யாரோட பெருமையை? இவர் கல்யாணம் ஆகலை, அதே மாதிரி கல்யாணம் ஆகாத ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு. விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாரு. அதை உட்காந்து கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது யாரு? காமராசர். அதை உட்காந்து கம்முன்னு கேட்டவர் பெருந்தலைவர் காமராசர். அவரோட பேச்சை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, கம்முன்னு உட்காந்து கேட்டுட்டு, இது போன்ற ஒரு பேச்சை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. 3 மணி நேரமும் உட்காந்து கேட்டுட்டு என்ன சொல்றாரு? இது போன்ற பேச்சை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவியா இருக்கும். விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும்னு சொன்னவர் யார்? காமராஜர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். அவரோட பேச்சு விடுதலை போருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொன்னவர் காமராஜர். காமராஜரும் படிப்பை நிறுத்திட்டு லைப்ரரி மூலமாக தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டவர். அதே மாதிரி நூல்கள் மூலமாக அறிவை வளர்த்தவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேச்சை கேட்டது யார்? காமராஜர். காமராஜர் என்ன சொல்கிறாரு? இவரோட பேச்சு வந்து விடுதலை போருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய முதல் பேச்சு வந்து சாயல்குடி, விவேகானந்தரின் பெருமை, 3 மணி நேரம் கேட்டது காமராஜர். காமராஜர் என்ன சொல்கிறாரு? வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும். இதுதான் அதில் உள்ள கொஷின்ஸ். அடுத்து இந்த பாக்ஸில் உள்ள கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம், பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம். அது அவர் மட்டும் இல்லாமல் பல பேர் வந்து முத்துராமலிங்க தேவரோட பேச்சாற்றலை பாராட்டியிருக்காங்க. யார் யார் என்னென்ன பாராட்டினாங்கன்னு பார்ப்போம். அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கம், இவரை வந்து சிங்கத்தின் முழக்கம் போல இருக்கும் இவரோட பேச்சு. எப்படி இருக்கும்? சிங்கத்தின் முழக்கம் போல இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, ஒரு அண்ணன் தான் தம்பியை வந்து, என் தம்பி சிங்கம் மாதிரி, என் தம்பி வந்து வீரத்தில் சிங்கம் மாதிரி அப்படி இப்படின்னு புகழ்றது, அப்படியே சிங்கம் மாதிரி அப்படியெல்லாம் புகழ்றது வந்து ஒரு அண்ணனால தான் புகழ முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிங்கத்தின் முழக்கம்ங்கிற வார்த்தை வந்தால், இல்லை சிங்கம்ங்கிற வார்த்தை வந்தாலே யாரு? அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருக்காரு. தென்னாட்டு சிங்கம் என்று அவர் சொன்னதை முழுசா சொல்றேன். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனே நினைத்தேன். இந்த லைன் வந்தாலும் சிங்கங்கிற, தென்னாட்டு சிங்கங்கிற வார்த்தை வந்திருக்கா, அது வந்து அண்ணா சொன்னது. அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அறிஞர் அண்ணா. அப்போ 2 லைன் கொடுத்துருக்காங்க அவரோட குற்றில். 2 லைன்லையுமே வந்து சிங்கம்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ சிங்கம்னு முத்துராமலிங்க தேவரை யார் பாராட்டுறதுனா ஒரு அண்ணன் தான் பாராட்ட முடியும், அறிஞர் அண்ணா சொன்னது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து வேறு யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்துராமலிங்க தேவரின் பேச்சு வந்து உள்ளத்துல இருந்து வெளிவருது, உதட்டுல இருந்து வெளியில வரல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் அப்படின்னு சொன்னது ராஜாஜி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இதில் 2 லைன் வந்திருக்கு. இந்த 2 லைன்லையுமே என்ன இருக்குன்னா, உள்ளத்துல இருந்து வெளிவருது, உதட்டுல இருந்து வெளியில வரல, உண்மையென பட்டதை மறைக்காம அப்படியே சொல்றது. இது யாரோட பழக்கம்னா ராஜாவோட பழக்கம். ராஜா வந்து ஒரு அவையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவோம், இவங்களுக்கு சப்போர்ட்டாக அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளத்துலேருந்து என்ன வருதோ அதை தான் பேசுவாங்க, உண்மைன்னு பட்டதை தான் பேசுவாங்க, நீதி கொடுப்பாங்க, சரியாக நீதி கொடுப்பாங்க. அதுதான் நல்ல ஒரு ராஜா. அப்போ அதுதான் வந்து இப்படி இந்த லைன் வந்து சொன்னது ராஜாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு பெரியார் சொன்னதில் நான் சொல்லியிருப்பேன், அவரோட பேச்சை பற்றி தான் அவரும் சொல்லியிருப்பார். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். அதுலேயும் உண்மைங்கிற வார்த்தை வந்திருக்கும். தனி துணிச்சல்ங்கிற வார்த்தை வந்தால் பெரியார் உண்மையனை பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம்ங்கிறது வெறும் உண்மையை மட்டும், அப்புறமேலுக்கு வந்துட்டு உள்ளத்துலேருந்து வரல, உதட்டிலேருந்து வரல, உள்ளத்துலேருந்து வருதுன்னு சொன்னதெல்லாம் வந்து ராஜாஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ. அடுத்தது வந்து வேறு யாரெல்லாம் என்ன பாராட்டியிருக்காங்கன்னா, பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கில பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததுன்னு வட இந்திய இதழ்கள் பாராட்டியிருக்கேன். பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாரு. அதை பார்த்துட்டு வட இந்திய இதழ்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் இவர் ஆற்றின உரையை அனைவரும் பாராட்டியிருக்காங்க. சட்டமன்றத்தில் இவர் பேசின பேச்சை எல்லாரும் பாராட்டினாங்க. பாராளுமன்றத்தில் பேசின பேச்சை என்ன சொல்கிறாங்க, விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளோட பேச்சு மாதிரி இவரோட ஆங்கில பேச்சு இருந்துச்சுன்னு சொல்லி வட இந்திய இதழ்கள் பாராட்டுது. அவ்வளோதான் இவருடைய பேச்சை பற்றின குறிப்புகள். இவருடைய பேச்சை பற்றின குறிப்புகளில் ஃபஸ்ட்டு வந்து சிங்கத்தின் முழக்கம்னு சொன்னால் அது வந்து ராஜாஜி, உண்மையான பட்டதை மனதில் பட்டதை அப்படியே சொல்கிறது வந்து சிங்கத்தின் முழக்கம்னு சொன்னது அண்ணா, உண்மையான பட்டதை அப்படியே பேசுறதுன்னு சொன்னால் ராஜாஜி, உண்மையான பட்டதை தனி துணிச்சலோட பேசுறதுன்னு சொன்னால் பெரியார், அப்புறமேலுக்கு வந்து தியாகின்னு சொன்னாலும் பெரியார், அப்புறமேலுக்கு வந்துட்டு பாராளுமன்றத்தில் ஆங்கில பேச்சு எப்படி இருந்துச்சு, விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் பேச்சு மாதிரி இருந்ததுன்னு சொன்னது வட இந்திய இதழ்கள். சட்டமன்றத்தில் பேசுனது எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருந்தது. இவருடைய முதல் பேச்சு எங்கன்னா சாயல்குடி, எவ்வளோ மணி நேரம்னா 3 மணி நேரம், யார் இதை கம்முன்னு உட்காந்து கேட்டான்னா காமராஜர். அதோட தலைப்பு என்னன்னா விவேகானந்தரின் பெருமை. காமராஜர் சொன்ன கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் சொன்ன கூற்று வந்து இவரோட பேச்சு வந்து விடுதலை போருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் என்ன பண்ணாங்க, வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுட்டாங்க முத்துராமலிங்க தேவருக்கு. அடுத்து தேர்தல் வெற்றிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே வருஷத்தை சைடில் இப்போ இந்த புக்கில் இப்போ இந்த பத்தியில் வந்து தேர்தல் வெற்றியை பற்றி இருக்குன்னா நீங்கள் சைடில் வந்து தேர்தல் வெற்றியை பற்றி அப்படியே ஒரு வருஷங்களை குறிப்பிட்டுக்கோங்க. வருஷங்கள் வந்து 1937 தான் ஃபஸ்ட்டு வருஷம். அடுத்து 1946, அடுத்து 1952, அப்புறம் 57, அப்புறம் 62. இதுதான் அரசியல் வருஷங்கள். இதை அப்படியே சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 37, 46, 52, 57, 62. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 37, 46 சட்டமன்றம், 52, 57 சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டும், 62 வந்து நாடாளுமன்றம். இப்போ 37ங்கிறது தான் ஃபஸ்ட்டு வருஷம். அரசியலில் ஃபஸ்ட்டு போட்டிக்கிட்டது 37 தான். 37லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 47 வரும், சுதந்திரம் அடைஞ்ச வருஷம். ஆனால் அது 47 கிடையாது, ஒரு வருஷம் முன்னாடியே 37, 9 வருஷம் கழிச்சு 46. 46க்கு அப்புறம் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும், அடுத்த தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா 52. அதுக்கப்புறம் தான் 5 வருஷமாக கரெக்டாக வரும். 52, 57, 62 5 கூட்டிகிட்டு வரும். ஃபஸ்ட்டு 37, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 37லேருந்து 9 வருஷம், அதாவது 10 வருஷம் கிடையாது, 37லேருந்து 47 கிடையாது, சுதந்திரம் வாங்குற அந்த முக்கியமான நிகழ்வு நடத்துனதுனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 முடிஞ்சு அடுத்து முதல்ல அந்த இது நடந்தது வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நடந்தது வந்து 52 எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுலேருந்து 5 வருஷமாக கூட்டிக்கோங்க. 57, 62. இதில் 37லையும் 46லையும் ஃபஸ்ட்டு 2 வந்து சட்டமன்றத்தில், 52லையும் 57லையும் அவர் போட்டிக்கிட்டது வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் 2த்துலையும், 62ல் நாடாளுமன்றம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 37 எங்கே போட்டிக்கிட்டாரு, எப்படி போட்டிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை எதிர்த்து போட்டிக்கிட்டாருன்னா ராமநாதபுரம் அரசர். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தானே. ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிடுறாரு. அப்போ இவர் போட்டியிடும் போது எல்லாரோட எதிர்பார்ப்பும் எப்படி இருந்துச்சுன்னா, லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த KTK தங்கமணி என்ன சொல்கிறாருன்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னனை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. லண்டனில் பாரிஸ்டருக்கு KTK தங்கமணி படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கப்ப அவர் வந்து இந்த யாரோட இந்தியாவில் அந்த தேர்தல் நடந்தப்ப யாரோட இதை எதிர்பார்த்தாங்களான்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் முன்னரை எதிர்த்து போட்டிக்கிட்ட தேவரோட வெற்றியையும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டிக்கிட்ட VV கிரியோட வெற்றியையும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது முக்கியமான கூற்று. அடுத்து வந்து 37க்கு அப்புறம் எப்போ போட்டிக்கிட்டாரு, 46லையும் போட்டிக்கிட்டு ஜெயிச்சிட்டாரு, 37லையும் ஜெயிச்சிட்டாரு. 52, 57 ஆகிய 2 ஆண்டுகள்லையுமே நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் 2த்துலையும் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றாரு. 62ல் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால பரப்புரைக்கு போகாமல் இருந்தப்பையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. 62ல் உடம்பு முடியாமல் இருந்தார். 63ல் இறந்துட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1962 கடைசியாக அரசியலில் முக்கியமான நிகழ்வு. அவர் பரப்புரைக்கு போகலை, ஆனால் ஜெயிச்சாரு. 63ல் இறந்துட்டார். 1963 அக்டோபர் 30 தான் அவர் இறந்தது. அந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. இப்போ ஒன்று ஒவ்வொரு நிகழ்வாக வரும். ஃபஸ்ட்டு குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு வரும், அப்புறம் ஆலய நுழைவு போராட்டம், அப்புறம் விவசாயிகளுக்கு, அப்புறம் கூட்டுறவுக்கு, தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு, எல்லாமே ஒவ்வொரு என்னென்ன பண்ணார், என்னென்ன மாநாடு நடத்தினார், என்னென்ன எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாருன்னு வரும். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 1934 குற்றப்பரம்பரை கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். எந்த வருஷம்? 1938. 1934 ஃபஸ்ட்டு நடத்துகிறாரு. 34 நடத்துகிறாரு. 3க்கு அப்புறம் 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3க்கு அப்புறம் 4, அப்புறம் 4க்கு அப்புறம் 5ன்னு தானே வரணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 4லேருந்து 8க்கு போயிடுது. 48, 1948. ஃபஸ்ட்டு 3லேருந்து 4 கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணையில் அது ஜெயிக்கலை. குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடையில் ஜெயிக்கலை. 4லேருந்து 8 டபுள் மடங்காக ஜம்ப் பண்ணுறாரு. ஜம்ப் பண்ணி போராடும் போது தான் அது வெற்றி பெறுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1934 ஃபஸ்ட்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாரு, எதிர்ப்பு மாநாட்டை நடத்துகிறாரு. அந்த மாநாட்டிலலாம் அங்கே வந்து ஜெயிக்கலை. அந்த ஜம்ப் கொடுக்குறாரு. 3லேருந்து 4 ஒரு இதுதான் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஆனால் 4லேருந்து 8ன்னு டபுள் மடங்காக ஜம்ப் அடிக்கும்போது அவர் வந்து ஜெயிச்சிட்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1934, 48ங்கிறது தான் குற்றப்பரம்பரை எதிர்ப்பு சட்டம். அப்படிங்கிறதுல வருஷம் என்னென்ன வரும், 1934, 48. இந்த பத்திக்கு பக்கத்தில் 1934, 1948ங்கிறத எழுதிக்கோங்க. குற்றப்பரம்பரை, அவங்க குற்றம் செய்யப்பட்ட பரம்பரை அப்படின்னு சொன்னதுனால அதை சொல்கிறதுக்கே அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமுக்கமாக நடத்துகிறாரு அந்த போராட்டத்தை. அதனால கமுதியில் நடத்துகிறாரு. கமுதியில் என்ன பண்ணுறாரு, கமுக்கமாக நடத்துகிறாரு. 1934 ஆண்டு 12-13 மே 12-13 தேதிகளில் நடத்துகிறாரு. அவங்களும் மேலே வரணும், அந்த பரம்பரையும் மேலே வரணும்னு நடத்தின மாநாடுங்கிறதுனால எந்த மாதம் நடத்துகிறாரு, மேலே நடத்துகிறாரு. 12-13 தேதியில் 1, 2, 3லேயே வரும். 12-13 தேதியில் வருவார். அப்புறம் 3 நாளுக்கு போயிடும். டேட்டு வந்து 1, 2, 1, 3. அப்புறம் வருஷம் வந்து 3, 4, 4, 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் என்ன, 1, 2, 1, 1, 3. வருஷம் வந்து 3, 4, 4, 8. குற்றப்பரம்பரையில் உள்ள பரம்பரையும் மேலே வரணும்னு நடத்துனதுனால அந்த மாதம் மே மாதம் கமுக்கமாக நடத்தினார். அந்த பரம்பரையை பற்றி வெளியில் சொல்லவே கஷ்டமாக இருந்து கமுக்கமாக நடத்தினார். அதனால் கமுதியில் நடத்தினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் குற்றப்பரம்பரை சட்டம். பிறப்பாலேயே ஒருத்தர் குற்றவாளியாக கருதுகிற அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். அது நடத்தின வருஷம் 1934 ஆண்டு மே மாதம் 12-13 தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்துகிறாரு. அதை தொடர்ந்து 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. எந்த வருஷம் நீக்குனாங்கன்னு கேட்டால் 1948. எந்த வருஷத்தில் மாநாட்டை நடத்தினாருன்னா 1934 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். எந்த வருஷம் நடத்தினாருன்னு கேட்குறப்ப மாற்றி 48ன்னு போட்டுறாதீங்க. அது மாதிரி கொஷின்ஸ் எது கரெக்டாக கேட்குறாங்கன்னு பார்த்து போடுங்க. அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். அடுத்த போராட்டம் வந்து ஆலய நுழைவு போராட்டம்.
ஆலய நுழைவு போராட்டம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எல்லாருமே போகக்கூடாது, ஒரு சாராருக்கு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடையை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு, 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணிச்சாங்க. தேவர் திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்கிறாரு. ஆலய நுழைவு போராட்டம் வந்து 1939. இதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி இந்த 1939 வந்திருக்கு. எங்கள் நேதாஜி வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி மதுரைக்கு வந்தார். அந்த வருஷம் 1939. அவர் வந்த வருஷத்தில் தான் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறதுக்கு, கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு தமிழகத்துக்குள்ளே வந்தது நேதாஜி வந்து 1939. அதே மாதிரி கோயிலுக்குள்ளே ஒரு சாராரை அனுப்புனது 1939. ரெண்டையும் உள்ளே போகிறது அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வந்தது நேதாஜி தமிழகத்து உள்ளே வந்தது 1939. கோவிலுக்குள்ளே ஒரு சாரார் உள்ள நுழைய வச்சது 1939. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறாரு, அவங்களுக்கு அந்த உள்ளே அனுப்பாமல் இருக்கவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறதுக்காக மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் நடத்துகிறாரு. தேவர் திருச்சுழியிலேருந்து எத்தனை அர்ச்சகர்களை அனுப்புகிறாங்க, 2 அர்ச்சகர்களை. அடுத்து இந்த பாக்ஸ் கொஷின் லாஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்து விவசாயிகள். அடுத்து ஆங்கில மக்களை ஒடுக்கிறதுக்காக குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்று ஏற்றினாங்க. ஆங்கில மக்களை ஒடுக்கிறதுக்காக குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்று ஏற்றினாங்க. அது வந்து எதுக்காகனா, பிறப்பாலேயே ஒருத்தர் வந்து குற்றவாளியாக கருதி அந்த சட்டத்தை கருதுகிற அந்த சட்டத்தை நீக்கிறதுக்காக முத்துராமலிங்க தேவர் போராடுறாரு. எந்த வருஷம்னா 1934ஆம் வருஷம் கமுதிங்கிற இடத்துல இந்த எதிர்ப்பு மாநாடை நடத்தினார். அது வந்து அந்த சட்டம் நீக்கின வருஷம் வந்து 1948. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடத்தின வருஷம் வந்து 1934. அது வந்து ஜெயிச்சது வந்து 1948. 34 நடந்தது, 48 தான் ஜெயிக்குது. அதாவது 3லேருந்து 4க்கு தாவுறாரு. 3லேருந்து 4 ஒரு ஸ்டெப்பு தான் தாவுறாரு. ஆனால் அது வந்து வெற்றி பெறலை. ஆனால் 4லேருந்து 8 டக்குன்னு ஜம்ப் ஆகும்போது 48 வந்துட்டு 48 தான் அது வெற்றி பெறுது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 3லேருந்து 4 1 பாயிண்ட் ஏறும்போது வெற்றி பெறலை, அந்த மாநாடை நடத்தினார். 4லேருந்து 8க்கு ஜம்ப் பண்ணும்போது அது வெற்றி பெற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஜம்ப் கொடுக்கும்போது தான் அது வெற்றி பெறுது. இந்த மாதிரி குற்ற பரம்பரைன்னு சொல்கிறதுனால அதை வந்து கமுக்கமாக நடத்துகிறாரு. இந்த பரம்பரையே குற்றம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கமுக்கமாக கமுதியில் நடத்துகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆலய நுழைவு போராட்டம். அந்த காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சாராருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி தடையை வந்து 1939 வருஷம் ஜூலை திங்கள் 8ஆம் நாள் வந்து மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டத்தை நடத்துகிறாரு. எந்த வருஷம் 1939. இந்த வருஷங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கடைசியாக சொல்கிறேன், அப்போ ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதனை எதிர்த்து போராடுறாரு. அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உள்ளே போய் அர்ச்சனை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால தேவர் திருச்சுழியிலேருந்து 2 அர்ச்சகர்களை அனுப்பி ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்கிறாரு. இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு இந்த வருஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நேதாஜி தமிழகத்து உள்ளே வந்தது 1939. அதே மாதிரி ஒரு சாரார் உள்ளே போக வச்சது, கோவிலுக்குள்ளே உள்ளே போக வச்சது 1939. ரெண்டுமே 1939ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அர்ச்சகர்களுக்கு வைத்தியம் பார்த்த கோவில் எது, மதுரை வைத்தியநாதர் கோவில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து விவசாயிகளுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து விவசாயிகளுக்காக பண்ணுவார், விளைபொருள்களை விற்கிறதுக்காக பண்ணுவார். அடுத்து வந்து தொழிலாளர்களுக்காக ஒரு சில மாநாடு நடத்துவார். இது எல்லாம் என்னென்னு பார்ப்போம். விவசாயிகளுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி விவசாய பொருள்களை விற்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்துவார். விவசாயிகளுக்காக என்ன பண்ணுவார், ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்துவார். பொருள்களை விற்கிறதுக்கு பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. சரி, இந்த விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, தமக்கு சொந்தம் உழுபவர்களுக்கே நிலம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் எந்த நிலத்தை உழுவுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே சொந்தம். ஒரு சில பேருக்கு மட்டுமே நிறையா நிலம் இருக்கக்கூடாது,
எல்லாருக்குமே நிலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு இருக்க 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, உழுவுறவங்களுக்கே அந்த நிலம்னு சொல்லி கொடுத்துட்றாரு, பங்கு போட்டு கொடுத்துட்றாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கூட்டுறவு சிந்தனையாளர் என்ன பண்ணுறாருன்னா, கமுதியில் வியாபாரிகள் வந்து விவசாய உற்பத்தி பொருட்களை குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறத பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, பாரத கூட்டுறவு பண்டக சாலை ஒன்றை ஏற்படுத்தி சரியான விலைக்கு சரியான பொருட்களை கொடுக்க வைக்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொழிலாளர் தலைவர். இவர் எத்தனை தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காருன்னா 23 தொழிலாளர்கள் சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காரு. மொத்தம் எத்தனை சிற்றூர்களில் இருந்த நிலங்களை பிரித்து கொடுத்தாரு? 31. அதுவே வந்து தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக எத்தனத்துக்கு இருந்தார்? 23. அடுத்து வந்து ஜீவானந்தம்ங்கிறவர் வந்து 1938 வருஷம் நூற்பு ஆலையில் வேலை செஞ்சவங்களுக்காக உரிமைக்காக போராடுறாரு. அவங்க கூட சேர்ந்து இவரும் போராடுறாரு. போராடும் போது இவர் 7 மாதம் சிறைவாசமும் அடைகிறாரு. ஜீவானந்தத்தோட எந்த வருஷம் சேர்ந்து போராடுறாரு? 1938. எந்த ஆலையில்? நூற்பு ஆலை உரிமைக்காக. எத்தனை மாதம் அதுக்காக சிறையில் இருக்காரு? 7 மாதம். ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று நடத்துகிறாரு உழவர்களுக்காக. அடுத்து பெண்களோட மகப்பேறு காலத்தில் ஊதியத்தோட கூடிய விடுப்பு வேணும்னு அந்த காலத்திலேயே சொல்கிறாரு. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து சிறைவாசம் பற்றி பார்ப்போம். சிறைவாசம் வந்து இந்த வருஷங்கள்லாம் வந்து தொகுத்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். இவர் இருந்த சிறைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் ஆகிய சிறைகள்லாம் இவர் இருந்தார். இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சென்னையும் வேலூரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னை சென்ட்ரல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, ரொம்ப ஃபேமஸான ஜெயிலு, ரெண்டுத்துலேயுமே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் உள்ளதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அதுக்கு சும்மா ஒரு சின்ன கதையாக, அவர் வந்து ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தது வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு கல் வீசின மாதிரி அது வந்து தாமாக நடக்கலை, விதி அதனால நடக்குது. அதை நான் அவரோட வாழ்க்கையிலேருந்து அழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வாழ்க்கையில் கல் வீசின மாதிரி அவர் ஜெயிலில் இருந்தது, அது தாமாக நடக்கலை, விதி, அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி அப்படின்னா வந்து கல் வீசினதுங்கிறது கல்கத்தா, தாமாக நடக்கலைங்கிறது தாமோ, விதிங்கிறது அமராவதி, அழிக்கணுங்கிறது அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அதனால் அந்த ஊர்கள் ஞாபகம் இருக்கும். அடுத்து 2ஆம் உலகப் போர் சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, இவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க. எந்த ஜெயிலனா மத்தியில் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப் போர் அப்போ எதில் இருக்கார்? மத்தியில் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசம். அங்கே வந்து இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜெயில் தான் தாமோ. அடுத்தது பெண்களை தெய்வமாக மதித்து போற்றினார். எப்படின்னு எந்த நிகழ்வை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, 1936 55 2 வருஷம் வந்து இவர் வந்து 2 வருஷத்துலையும் பர்மாவுக்கு போயிருக்காரு. அப்படி பர்மாவுக்கு போகும்போது புத்த பிட்சுக்களில் உயர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் வந்து தங்களோட கூந்தலை நடைபாதையாக விரித்து அவங்கள நடக்க வைப்பாங்களாம். அதே வரவேற்பு வந்து தேவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்து தேவர் வந்து அந்த வரவேற்பை ஏற்க மறுத்துட்டார். இது வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரு. 36 55 இந்த வருஷத்தை தொகுத்து கொடுக்கும்போது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து நாடு போற்றும் நன்மைகள்ங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் வந்து திருமண வாழ்வையே திறந்துட்டாரு. ஏன்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடுற நம்ம வந்து திருமண வாழ்வு நடந்தால் அது பொது வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும்னு சொல்லி அதை நிறுத்திட்டு திருமணமே பண்ணிக்கல, தியாக வாழ்வை வாழ்ந்தார். அடுத்து வந்து இவரை என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டிய சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, பக்தியில் பரமஹம்சராக, சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மொத்தத்தையும் அப்படியே ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எப்படி மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா, விவேகானந்தரின் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளதை மறைச்சிக்கோங்க. தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருகபக்தராக அப்படியே தான் வரும். ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டிய சீமையின் அது வந்து பார்த்துக்கோங்க, முடிசூடா மன்னராக நீங்கள் சொல்லணும். நீதி வலுவாங்கிறத பார்த்துக்கோங்க, நேர்மையாளராங்கிறத மறைச்சிக்கிட்டு சொல்லணும். புலமையில்ங்கிறத வச்சுக்கோங்க, கபிலராகங்கிறத மறைச்சிக்கிட்டு சொல்லணும். வலிமையில்ங்கிறத வச்சுக்கோங்க, கரிகாலனாகங்கிறத மறைச்சிக்கிட்டு சொல்லணும். இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 தடவை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்படியே எதை சொன்னாலும் சரி. நீதி வலுவா நேர்மையாளராக இருந்தவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர், கொடையில் கர்ணனாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவருங்கிறது அப்படியே வந்து
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் அப்படி படிச்சுக்கோங்க. பெரும்பாலும் எப்படி கேட்க வாய்ப்புனா கொடையில் எப்படி இருந்தார் இந்த மாதிரி மேட்ச்சில் கேட்குறதுக்கு அந்த மாதிரிக்கு வாய்ப்பு அதிகம். அப்புறம் இவர் எந்த வருஷம் இறந்தார்? 1963 அக்டோபர் திங்கள் 30 இறந்துட்டார். இது ஆல்ரெடி பிறப்பு சொல்லும் போதே இறப்பையும் பார்த்தோம், அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்க. அடுத்து முத்துராமலிங்க தேவரின் முதல் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவிக்க. அவ்வளவுதான். அடுத்து இதில் உள்ள பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் அவரோட தோன்றி மறைந்த அக்டோபர் திங்கள் 30 தமிழக அரசின் சார்பாக அரசு விழா எடுக்கப்படுது. அக்டோபர் 30 அது பிறந்ததும் அந்த நாள் தான், இறந்ததும் அதே நாள் தான். அதனால வருஷம் என்ன பண்ணுறாங்க, தமிழகத்தோட சார்பாகவே அங்கே ஒரு விழா நடத்தப்படுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட சட்டமன்றம், இந்தியாவோட நாடாளுமன்றம், இது ரெண்டுத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்றத்தில் ஒரு ஃபோட்டோ தான் வைக்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலையே வச்சுட்டாங்க. சட்டமன்றத்தில் ஒரு ஃபோட்டோ தான் வைக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு சிலையே வச்சுட்டாங்க. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடுறாங்க. 1995 என்ன பண்ணுறாங்க, தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்கள் இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் தெரியும். வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4,000. தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் முத்துராமலிங்க தேவர் ஆவர். இவர் மொத்தமாக வாழ்ந்த நாட்கள் எத்தனை? 20,075. அந்த நாட்களை கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. 20,075. அதில் சிறையில் வாழ்ந்தது 4,000. தன்னோட வாழ்நாளில் 1/5 பங்கை சிறையிலேயே கழிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த லெசன். அடுத்து வருஷத்தை அப்படியே தொகுத்து பார்ப்போம். வருஷத்தை தனியாக ஒரு நோட்டில் எழுதி மொத்தமாக தொகுத்து அந்த நிகழ்வோடு சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக புரியும். அதனால் அதில் பார்ப்போம். இந்த வீடியோ இந்த லெசனை ஃபுல்லாக படிச்சிருங்க. இதை பார்த்துட்டு உடனே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.